சென்னை டி நகரில் விகேர் நிறுவனத்தின் அதிநவீன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையத்தை நடிகை பிரியா ஆனந்த், விகேர் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கரோலின் பிரபா ரெட்டி மற்றும் சிஇஓ முகுந்தன் சத்யநாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை டி நகரில் விகேர் நிறுவனத்தின் அதிநவீன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையம் நடிகை பிரியா ஆனந்த் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விகேர் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கரோலின் பிரபா ரெட்டி மற்றும் சிஇஓ முகுந்தன் சத்யநாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உலக தரத்திலான FDA, CE அங்கீகாரம் பெற்ற கருவிகள் மூலம் அழகியல் சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவின் முதல் சிங்கிள் டே ஃபேசியல் ஆர்க்கிடெக்சர் சிகிச்சை ஒரே நாளில் கண்கூடாக தெரியும் மாற்றங்களை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் அழகியல் மற்றும் சரும பராமரிப்புத்துறை ஒரு புதிய முன்னேற்ற கட்டத்தை எட்டியுள்ளது. உலக தரத்திலான தொழில்நுட்பங்களையும் தனிநபர் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட அணுகுமுறையையும் ஒருங்கிணைத்து உயர்தர சிகிச்சைகளை இந்தியாவிற்கு கொண்டு வருவதே விகேரின் இலக்கு என தெரிவிக்கப்பட்டது. இது விகேரின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எடிஷன். இது விகேரால் தொடங்கப்பட்ட ஒரு புதிய ஃபார்மட். இப்போ 22 வருஷமாக நாங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு ஹேர் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 83 லொக்கேஷனில் எங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. அதில் இது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு புது டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இது சென்னையில் முதல் டிவிஷன். இதோடைய ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா, இந்த கே பியூட்டி, இன்றைக்கி உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் கே பியூட்டியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். 7L+3D அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இன்றைக்கி ஸ்கின் யாரை பார்த்தாலும் சொல்கிற ஒரு விஷயம் ஸ்கின் கொரியன் ஸ்கின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த கொரியன் ஸ்கின்னை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 7L+3D. இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜிக்காக, இந்த கொரியன் பியூட்டிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த 7L+3D. கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போது வில்லிங்காக இருக்காங்க. ஈவன் செலிப்ரிட்டிஸ் இல்லாமல் ஈவன் நார்மல் பீப்புள் கூட அவங்களோட ஸ்கின்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. முன்னாடி ஒயிட்டனிங்க்கு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஏஜ் ரிலேட்டடான கன்சர்ன்ஸ்க்கு இப்போ ரொம்ப அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட ஏஜிங் தெரியக்கூடாது, நல்ல லுக் ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு எல்லாராலையும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அத்தனை கிளினிக்ஸில் எது பெஸ்ட்டுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் போது, அதே நம்ம ஊரில் இருந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதனால தான் நம்ம இங்கே அது கொண்டு வந்திருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் சென்னையிலையும் அதே மாதிரி ஹைதராபாத்லேயும் பெங்களூர்லேயும் இப்போ 12th எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. ஸ்டேட் கேபிட்டல்ஸில் ஒவ்வொன்றையும் கொண்டு வரலான்னு இருக்கும்.